பிஹைண்ட் மீ நியூஸின் இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை கண்ணகி நகர் பகுதியில் மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர் வரலட்சுமி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். உயிரிழந்த பணியாளரின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்திய சீமான், இந்த சம்பவம் அரசின் அலட்சியத்தாலும் மின்சார வாரியத்தின் கவனக்குறைவாலும் ஏற்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். அவர் வெளியிட்ட ஆதாரங்களின்படி வரலட்சுமி உயிரிழந்த பகுதியில் மின்சார கசிவு குறித்து மணிகண்டன் என்பவர் மின்சார வாரிய அலுவலகத்தில் இருமுறை புகார் அளித்திருந்தார். ஆனால் அந்த புகார்கள் அலட்சியப்படுத்தப்பட்டதால் இந்த துயர் சம்பவம் நிகழ்ந்ததாக அவர் தெரிவித்தார். அரசு தூய்மை பணிகளை தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்படைப்பதுதான் இதுபோன்ற விபத்துகளுக்கு காரணமாகின்றது என்றும், தனியார் நிறுவனங்கள் லாப நோக்கத்திற்கே செயல்படுவதாகவும் மக்களின் பாதுகாப்பில் கவலைப்படாததாகவும் அவர் கூறினார். மேலும் வரலட்சுமியின் குடும்பத்திற்கு அரசு அறிவித்த ரூபாய் 20 லட்சம் இழப்பீடு போதுமானதாக இல்லை என்றும், அவர் ஓய்வு பெறும் வயதில் குறைந்தது ரூபாய் 85 லட்சம் சம்பாதித்திருப்பார் என கணக்கிட்டு இந்த இழப்பீடு வெறும் கண்துடைப்பு மாதிரியாகும் என்று சீமான் சாடியுள்ளார். மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டை விஜய் வெற்றிகரமாக நடத்தி முடித்த நிலையில் அந்த மாநாட்டை பற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒரு இடத்தில் லட்சக்கணக்கான மக்களில் திரள்வது என்பது தமிழ் சினிமாவில் பிரபலமாகிய நடிகர்களுக்கு சாதாரண விஷயமே. ஆந்திர பிரதேசத்தில் சிரஞ்சீவி, பவன் கல்யாண் ஆகியோரை போல தமிழ்நாட்டிலும் விஜயகாந்த் தொடங்கி இன்று விஜய் வரையிலான பல நடிகர்கள் இதை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அரசியல் வாழ்வில் கடைசி வரை தாக்குப்பிடித்து நிற்க முடிந்ததா என்பது பெரிய கேள்வி என குறிப்பிட்டார். ரசிகர் பட்டாளம் என்பது வேறு, அரசியல் விழிப்புணர்வுடன் செயல்படும் களப்பணியாளர்கள் என்பது வேறு. சில லட்சம் பேர் திரண்டால் அது பிரமிப்பை தரலாம், ஆனால் அதுவே ஆட்சியை கைப்பற்றும் வலிமையை கொடுக்காது. ஆட்சியை மாற்றுவதாக சொல்ல முடியாது. தாவேகா இதுவரை 2 மாநாடுகளை மட்டும் நடத்தி இருக்கிறது. அதற்கு பெயர் சூட்டும் போது கூட முதல் மாநாடு, 2வது மாநாடு என்று எண்களை வைத்து அழைக்கப்பட்டுள்ளன. ஆனால் எந்த கருத்திலையும் அடிப்படையாக கொண்டு அந்த மாநாடுகளுக்கு பெயர் சூட்டப்படவில்லை. நாங்கள் நடத்தும் மாநாடுகள் வெல்லும் ஜனநாயக மாநாடு, தேசம் காப்போம் மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு, அரசியலமைப்பை காப்போம் மாநாடு போன்ற தலைப்புகளோடு இருக்கும். ஒரு சித்தாந்தம், ஒரு நிலைப்பாடு இருக்கும். ஆனால் விஜயின் மாநாடுகளில் அத்தகைய தெளிவு இல்லை. 3-4 மணி நேரம் கூட கூச்சலுடன் வெறும் சவடால்களுடன் போய்கொண்டே இருக்கிறது. அதிகபட்சமாக ஆட்சியை பிடிப்போம் என்ற வேட்கையும் திமுகவை வீழ்த்துவோம் என்ற வெறுப்பு மட்டுமே தெரிகிறது. இதுவே அரைத்தமாவை மீண்டும் அரைத்தது போல தெரிகிறது என்று அவர் விமர்சித்தார். மேலும் ஒரு மாநாட்டிலிருந்து அடுத்த மாநாட்டுக்கு செல்லும் போது முன்னேற்றம், தெளிவு இருக்க வேண்டும். ஆனால் தாவேகாவின் மாநாட்டில் நடப்பு அரசியல் பிரச்சனைகள் எதுவும் பேசப்படவில்லை. தற்போது பீகாரில் எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து போராட்டம் நடத்துகின்றன. முதல்வர் சிறை சட்டம் குறித்த விவாதங்கள் நடக்கின்றன. தமிழகத்தில் தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நாடு முழுவதும் மாணவ கொலைகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. பெரியார், அம்பேத்கர் எதற்காக போராடினர் என்பது பற்றியும் பேசப்படவில்லை. இவை குறித்து எந்த விவாதமும் இல்லாமல் மாநாடு நடத்தப்படுவது அவர்களின் சித்தாந்த தெளிவு இன்னும் வளரவில்லை என்பதையே காட்டுகிறது என தெரிவித்தார். விஜய் தனது உரையில் முதல்வரை அங்குல் என்று விமர்சித்ததை பல்வேறு தரப்பினரும் அரசியல் நாகரிகமில்லாத செயல் என கண்டித்திருந்தனர். இந்த நிலையில் திருமாவளவனின் இந்த விமர்சனங்கள் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. திருச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயண பிரச்சாரம் நேற்று உற்சாகமாக நடைபெற்றது. இந்த சுற்றுப்பயணத்தின் 38வது நாளாக திருவெரும்பூர் பகுதியில் நேற்று மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசை கடுமையாக விமர்சித்தார். திமுக ஆட்சியின் போது விலைவாசி கட்டுக்குள் இல்லாமல் மக்கள் பெரும் சிரமத்தில் தள்ளப்பட்டுள்ளனர். ஏழை எளிய மக்கள், கூலி தொழிலாளர்கள் ஆகியோர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிமுக ஆட்சியில் பச்சரிசி 1 கிலோ ரூபாய் 40க்கு விற்றது. ஆனால் இன்று திமுக ஆட்சியில் அதே பச்சரிசி ரூபாய் 77க்கு விற்கப்படுகிறது. அதேபோல் பொன்னி புழுங்கல் அரிசி அதிமுக ஆட்சியில் ரூபாய் 50க்கு விற்றது. தற்போது அது ரூபாய் 72க்கு விற்கப்படுகிறது. இட்லி அரிசி 1 கிலோ ரூபாய் 30 இப்போது ரூபாய் 42க்கு உயர்ந்துள்ளது. கடலை எண்ணெய் லிட்டருக்கு ரூபாய் 130 இருந்தது. தற்போது ரூபாய் 190 உயர்ந்துள்ளது. நல்லெண்ணெய் ரூபாய் 300 இருந்தது. இப்போது அது ரூபாய் 400 எட்டியுள்ளது. அதிமுக ஆட்சியில் விலைவாசியை கட்டுப்படுத்தும் வகையில் தனி நிதி ஒதுக்கி நடவடிக்கை எடுத்திருந்தோம். ஆனால் திமுக அரசு எந்த வகையிலும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முயலவில்லை என்று பழனிசாமி குற்றம் சாட்டினார். மேலும் மு.க. ஸ்டாலின் தன்னை சூப்பர் முதல்வர் என்று பெருமை பேசுகிறார். ஆனால் கடன் வாங்கியதில் தான் அவர் சூப்பர் முதல்வர் எனலாம். இந்தியாவில் அதிக கடன் வாங்கிய ஒரே முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான். கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் ரூபாய் 4,38,000 கோடி கடன் வாங்கியுள்ளார். இன்னும் ஒரு 8 மாதங்களில் குறைந்தது 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குவார். இதன் விளைவாக திமுக ஆட்சிக்கால முடிவில் தமிழகத்தின் மொத்த கடன் சுமை ரூபாய் 5,38,000 கோடியை எட்டும். இந்த கடன் சுமை அனைத்தும் மக்கள் தலையில்தான் விழும். எனவே இந்த ஆட்சிக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் முடிவு கட்ட வேண்டும். அதிமுக கூட்டணியின் வேட்பாளர்களை வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார்.
மதுரை மாவட்டம் பாரபத்தியில் வியாழக்கிழமை நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. இந்த மாநாட்டின் வெற்றிக்கு காரணமாக இருந்த கட்சி தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் தவிக தலைவர் விஜய் சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அறிக்கையில் விஜய் கூறியிருப்பதாவது: என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம். மகோன்னதம் கொண்டு மனம் நிரம்பி ததும்பும் மறக்க முடியாத தருணங்களை அளித்த மதுரை மாநாட்டு வெற்றிக்கான நன்றி கடிதம் இது. விக்கிரவாண்டி வி சாலையில் நடைபெற்ற முதல் மாநில மாநாடு எனக்கு பெரும் உணர்வை தந்தது. ஆனால் மதுரையில் நிறைவேற்றிருக்கும் வாகைசூடும் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணியில் தமிழ்நாடு எனும் 2வது மாநில மாநாடு என்னை திக்குமுக்காடச் செய்துள்ளது. இவ்வளவு பேரன்பு காட்டும் உங்களை என் உறவுகளாக பெற்றது என்ன தவமோ. கடவுளுக்கும் மக்களுக்கும் என் மனத்தின் ஆழத்திலிருந்து கோடானு கோடி நன்றிகள். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில், சத்தியமும் நீதியும் காத்த மதுரையில், உரிமையை காக்கும் மதுரையில் நடைபெற்ற இந்த மாநாட்டின் வெற்றி ஒவ்வொரு தொண்டரின் உழைப்பும் பங்களிப்பும் தான் காரணம். மதுரையில் நடந்த மாநாடு மக்கள் கடலாக வந்து கலந்த காட்சியை போன்றது. அரசியல் பிளவுவாத சக்திகளை எதிர்த்து நின்ற நமது முயற்சியை மக்கள் மனப்பூர்வமாக கைத்தட்டியது போல வரவேற்றனர். அது கல்வெட்டாக மனதில் பதிந்துள்ளது. இது நமது அரசியல் கொள்கை பயணத்தை இன்னும் ஆழமாகவும் அகலமாகவும் ஆக்கியுள்ளது. இனி எந்த சமரசமும் இல்லாமல் அதனை தொடர்ந்து செயல்படுவோம். செயல்மொழிதான் நமது அரசியலின் தாய்மொழி என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறேன். மாநாடு எந்த தடையுமின்றி சிறப்பாக நடைபெற தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்து அனைத்து பணிகளையும் ஒருங்கிணைத்த கழக பொதுச் செயலாளர் அவருக்கு துணையாக இருந்த கூடுதல் பொதுச் செயலாளர்கள், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர்கள், தலைமை நிலை செயலாளர், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், சார்பு அணிகள் நிர்வாகிகள், மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழு, நகரம், ஒன்றியம், பேரூராட்சி, கிளை, வார்டு கழகங்களின் அனைத்து நிலை நிர்வாகிகள் என அனைவருக்கும் என் இதயம் கணிந்த பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மாநாட்டின் போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட தமிழ்நாடு காவல்துறை, அரசு துறையினர், தனியார் பாதுகாப்பு குழுக்கள், ஊடகத்துறை நண்பர்கள் என அனைவருக்கும் எனது சிறப்பு நன்றி. மாநாட்டின் வெற்றிக்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து கழக தோழர்களுக்கும், நம்மோடு நிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நிரந்தர மலர்களை தூவி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் மீது வரும் விமர்சனங்களில் நல்லவற்றை எடுத்துக்கொள்வோம். தேவையில்லாதவற்றை புறக்கணித்து புன்னகைப்போம். மக்களோடு மக்களாக இனியும் மக்கள் அரசியலே நமது நிலையான அரசியல் நிலைப்பாடு. மனசாட்சி உள்ள மக்களாட்சியை நிலைநாட்டுவதே நமது இலக்கு. 1967, 1977 தேர்தல்களில் மக்கள் நிகழ்த்திய அரசியல் வெற்றியை வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் நிச்சயமாக மக்கள் மீண்டும் நிகழ்த்தி காட்டுவார்கள். நல்லதே நடக்கும், நம்பிக்கையோடு பயணிப்போம், வெற்றி நிச்சயம். இவ்வாறு தனது நன்றி அறிக்கையை தவிக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை எதிர்த்து கடந்த ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் அமெரிக்கா புதிய பொருளாதார நடவடிக்கையை எடுத்தது. அதன்படி இந்தியாவுக்கு 50% கூடுதல் வரி விதிக்கப்பட்டது. இதன் பின்புலத்தில் அமெரிக்கா தபால் சேவைகளுக்கும் சுங்க வரி மாற்றம் மேற்கொண்டுள்ளது. இதுவரை இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவிற்கு அனுப்பிய பார்சல்களுக்கு, குறிப்பாக $800 மதிப்புள்ள பொருட்களுக்கு சுங்க வரி விலக்கு அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் அமெரிக்க அரசு புதிய உத்தரவு மூலம் அந்த குறைந்தபட்ச வரி விலக்கை அகற்றியுள்ளது. இதனால் இனி அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் பொருட்கள் அனைத்துக்கும் சுங்கவரி கட்டணம் கட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலைமையை முன்னிட்டு இந்தியா போஸ்ட் நிறுவனம் முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி வரும் 25ஆம் தேதி முதல் அமெரிக்காவுக்கு பார்சல்கள் அனுப்புதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட உள்ளது. இந்தியா போஸ்ட் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதாவது: அமெரிக்க அரசு சுங்க வரி மாற்றம் செய்துள்ளதால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் அனைத்து வகையான பார்சல்களும் தற்காலிகமாக நிறுத்தப்படுகின்றன. ஏற்கனவே அமெரிக்காவுக்கு பார்சல்கள் அனுப்ப பதிவு செய்தவர்கள் தபால் கட்டணத்தை திரும்ப பெறலாம். வாடிக்கையாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த சிரமத்திற்கு தபால் துறை ஆழ்ந்த வருத்தம் தெரிவிக்கிறது என்று தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு அமலுக்கு வந்தால் அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியர்கள் மற்றும் அவர்களது உறவினர்களிடையே அன்றாட பயன்பாட்டு பொருட்கள், பார்சல்கள் பரிமாற்றத்தில் சிரமம் ஏற்படும் என கூறப்படுகிறது. குறிப்பாக மாணவர்கள், IT தொழில்நுட்ப வல்லுநர்கள், தொழில் நிமித்தமாக அமெரிக்காவில் வாழும் இந்தியர்கள் மீது இந்த தீர்மானம் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற திமுக மாணவரணி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் உரையாற்றிய போது பல முக்கிய அம்சங்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டார். அவர் தனது உரையில் கூறியதாவது: மாநில கல்விக் கொள்கையின் மைய கருத்து இருமொழி கொள்கைதான். ஆனால் தேசிய கல்விக் கொள்கையில் 3 மொழி கொள்கை வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதாவது தாய்மொழி ஒன்று, ஆங்கிலம் ஒன்று, மேலும் மற்றொரு மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள். அந்த மற்றொரு மொழி எது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயமே. எனக்கு 6 மொழிகள் தெரியும். எனக்கு தேவையான நேரத்தில் வேண்டிய மொழியை கற்றுக்கொண்டேன். ஆனால் என்னுடைய தாய்மொழி எப்பொழுதுமே தமிழ்தான். போர் என்றால் ஆங்கிலமே நமக்கு கேடயம் என்று கலைஞர் கருணாநிதி கூறியது பல ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த காலம் கடந்துவிட்டது. பழைய பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்ட போரின் நாட்களை நாம் தூக்கி எறிந்து புதிய நாட்களை நாமே குறிக்க வேண்டும். எதிர்காலம் நல்லதற்காகவே நாமே அந்த நாட்களை தேர்வு செய்ய வேண்டும். அது நடந்தே தீரும். எனக்கு பிடித்த மையத்தூண் திருவள்ளுவர். அவர் பிடித்த தராசின் முள்ளாகவே தலைவர்கள் நிற்க வேண்டும். அவர்களை ஆதரிப்பதில் எனக்கு வெட்கமும் இல்லை, கோபமும் இல்லை. அது என் கடமை. இந்த கூட்டத்தில் நான் நடந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வெளியில் சொல்லும்
பேசும்போது எச்சரிக்கையுடன் பேசுவேன், அதுவும் எனக்கு தெரியும். இன்று என்னை பலவிதமாக அழைக்கிறார்கள், அவை அனைத்தும் எனக்கு பொருந்தும். எல்லா வேஷங்களையும் நான் ஏற்கனவே போட்டு இருக்கிறேன். அதனால் யாரும் எனக்கு வேஷம் கட்டித்தர தேவையில்லை. நான் வேஷம் போட்டதோடு மட்டுமில்லாமல் டைரக்ஷனும் செய்துள்ளேன். சரித்திரமேறு புராணமேறு என்பதை கற்றவர் நான் தான். மீன் எங்கள் கொடியில் இருக்கும், புலி எங்கள் நெஞ்சில் இருக்கும், வில் எங்கள் கையில் இருக்கும். ஆங்கிலத்தில் வில் என்றால் வழி இருக்கும். அந்த வழியில் தான் நாம் நடந்து வருகிறோம். தொடர்ந்து செல்வோம். அதற்கு தோள் கொடுப்பதில் எனக்கு எந்த அச்சமும் இல்லை. எனக்கு 3 தாய்கள். என்னை பெற்றெடுத்த தாயார் மறைந்து விட்டார்கள். மீதம் இருப்பது என் சினிமா தாய், இந்திய தாய். இந்த 2 தாய்களுக்காக என் 2 தோள்களும் எப்போதும் இருக்கும். எனக்கு யாராலும் இடதுபுறமும் இழுக்க முடியாது, வலதுபுறமும் இழுக்க முடியாது. என் பெயர் கமலஹாசன். நான் இந்த குளத்தில் தான் மலரப்போகிறேன். இவ்வாறு கமலஹாசன் உரையாற்றினார். மேலும் செய்திகளுக்கு எங்கள் பிஹைண்ட் மீ நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள். If you enjoyed this video and for more videos, please like, share and subscribe Behind Me Media.